இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லோருமே வாழ்க்கையில பல வழிகளில் நடக்கிறோம். படிப்பு, வேலை, குடும்பம், எதிர்கால திட்டம், இவைகளில் சில நேரம் சந்தோஷமும் இருக்கும், சில நேரம் குழப்பமும் இருக்கும். எந்த வழி சரி, எந்த முடிவு நல்லது என்று தெரியாம குழம்பி போயிருப்போம். இந்த காலை பொழுதுலேயும் நாங்கள் அநேக பிரச்சனைகளை எங்களுடைய சிந்தனையிலேயே வைத்து நாங்கள் குழம்பி தவித்து கொண்டிருப்போம். ஒரு நிலையான முடிவுக்கு வராம எங்களுடைய மனம் போராடி கொண்டிருக்கும். இந்த இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு இந்த மிகப்பெரிய நம்பிக்கையை வசனத்தை கொடுக்கிறார். உன் வழிகளிலெல்லாம் என்னை நினை என்று அவர் சொல்லுகிறார். அதாவது பெரிய முடிவுகள்ல மட்டுமல்ல, சின்ன சின்ன விடயங்களில் கூட நாங்கள் ஆண்டவரை நினைத்து நடக்க வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் பல சமயத்தில் பெரிய விஷயங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஏதாவது ஒரு தாங்க முடியாத பிரச்சனை, ஏதாவது தீர்வே காண முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது மட்டுமே நாங்கள் ஆண்டவரை தேடி போகிறோம். மற்ற சமயத்தில் நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா வழிகளிலும் என்ன நினைத்து கொள்ளுங்கள். எங்களோட சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆண்டவரை மட்டும் அதில் முன்னிறுத்தி செயற்படணும். சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். அப்பா, இந்த முடிவை நான் செய்ய போகிறேன், எனக்கு உங்களோட துணை இருக்குமா, இந்த காரியம் எனக்கு வாய்க்குமான்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவரும் அதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினால் அவர் எங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? எங்களுடைய பாதைகளை எல்லாம் செம்மையாக்குவார். நம்ம புரியாத வழிகளை தெளிவாக்குவார். தவறான பாதையில் போகாமல் காப்பார். நம் வாழ்க்கைக்கு சரியான திசையை கொடுப்பார். இன்று நீங்க எந்த வழியில நின்று குழம்பி கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க போகிறார். நிச்சயமாக உங்களுடைய குழப்பம், உங்களுடைய பிரச்சனை எல்லாம் இன்றோட முடிவுக்கு வரப்போகுது. ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தையை ஆழமாக மனசுல வச்சு தியானிங்க. நிச்சயமாக அவர் உங்களுடைய பாதைகளை செம்மையாக்குவார். ஆமேன்.